எஸ்ஏசி அவர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி லியோவ பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதுவும் லியோ படத்துக்கு நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. நெறைய பேருக்கு என்னடா இது எஸ்ஏசி அவர்களே இந்த மாரி பேசுறது, ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்த குடுத்திருக்குல்ல. அத எப்படி பார்க்குறீங்க? மன வருத்தத்தலாம் எதுவும் குடுக்கல. அவரோட கருத்த சொல்லி ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஐயா வந்து அவரு இப்போ சினிமா நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல படத்த பார்ப்போம். ஒருத்தருக்கு செகண்ட் ஹால்ஃப் புடிச்சிருக்காது, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் புடிச்சிருக்கும். ஒருத்தர் செகண்ட் ஹால்ஃப் தான் பயங்கரமா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஸ்லோவா இருக்குன்னுவாரு. பலதரப்பட்ட ஒபினியன்ஸ் வருங்க ஒரு படத்துக்கு. 100% இந்த படம் இதுவரைக்கும் குறையே இல்லாத படம் நீங்க ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவருக்கான ஒரு ஒபினியன அவரு சொல்லியிருக்காரு. விமர்சனமா தான் அவர் வைக்கிறாரு அத. அவர் குற்றச்சாட்டெல்லாம் எதுவும் வைக்கல. மாத்திக்கங்கன்னு சொன்னேன். பட் ஓகே அது அதே மாரி விமர்சனங்கள் தான் வந்ததுன்னாங்க. அது லோகேஷ் கனகராஜ் அவர்களே வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஒரு சில விஷயங்கள் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல சொல்றாங்க. அதுக்கு நான் வேற சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இது லியோ 2ல வந்து உங்களுக்கு அதற்கான கிளாரிஃபிகேஷன்லாம் கிடைக்குன்ற மாரிலாம் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. எஸ்ஏசி அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கான விஷன் அது.